ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம தீப்பொறி பறக்க ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சிட்டேன். சஞ்சீவ் அப்புறம் எல்லாருமே என் பெர்ஃபார்மன்ஸ பார்த்து ஆடி போயிட்டாங்க. சூப்பர். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. கலக்கிட்ட போ. இந்த சூடு குறையறதுக்குள்ள அடுத்தடுத்து அடி மேல அடி அடிச்சாதான் நாம நினைச்சத சாதிக்க முடியும். இவ என்ன பண்ண போறா? ஒண்ணுமே புரியலையே. யார்கிட்ட பேசுறானோ தெரியலையே. நீ உடனே ஒரு காரியம் பண்ணணும் ரேகா. சொல்லுங்க மேடம். அந்த சஞ்சீவ் உன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு கம்பெனிக்குள்ள இருக்க எல்லாரையும் நீ நம்ப வைக்கணும். அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும்னா, மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாம நான் சொல்றத கவனமா செஞ்சு முடி. ஓகே மேடம். ஏ சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. சஞ்சீவ் பக்கத்துல இருந்தா தானே அபிய காப்பாத்துவான். அவனையே அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டா எப்படி காப்பாத்துவான்? அதனடி உன்னோட பிளானு? அது மட்டும் இல்லம்மா, இன்னைக்கு அபிய விளக்கு ஏத்த விடாம பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நானே ஆள வச்சு அவளை போட்டு தள்ளிடுவேன். நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு அபி விளக்க கூட ஏத்த முடியாம போனதுனாலதான் இறந்துட்டான்னு நம்புவாங்க. சூப்பர் ஸ்ரீஜா. நீ சிந்தாமணி பொண்ணா கொக்கா? இல்ல இல்ல, என்ன விட நீ புத்திசாலி. அதத்தான் நான் சொன்னேன். சரி அத விடு. இந்த ரேகாவை எப்படி அபி கம்பெனில ஜாயின் பண்ண வச்ச? அதெல்லாம் பல நாள் பிளான். அந்த அபியே ரேகாவை வேலைக்கு சேர்த்துக்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி அத அழகா பிளே பண்ணி ரேகாவை சஞ்சீவ் ஆபீஸ்ல ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். இருங்க, நானே ஏறேன். இங்கெல்லாம் இல்ல? இல்ல சார், மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சார் பாத்து. ஏனிய தள்ளிவிட்டு சஞ்சீவை என் மேல விழ வச்சிட வேண்டியதுதான். அபி, என்ன ஆச்சு அபி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நைட்டு ஃபுல்லா கெட்ட கெட்ட கனவா வந்தது. அதனாலதான் சஞ்சீவ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டான்னு சொன்னேன். சஞ்சீவ் கேட்காம போயிட்டாரு. அதான் அத்தை, எனக்கு அதே நினைப்பாவே இருக்கு. அடி பாவி, நடக்கிறத முன்கூட்டியே சொல்றாளே. பெரிய ஜகஜால வித்த கில்லாடியா இருப்பா போல இருக்கு. உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. உன்ன மாதிரி புருஷனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போற பொண்டாட்டிங்க ரொம்ப கம்மி. நீ ஒண்ணு சொன்னா அது சரியாதான் இருக்கும். நீ உடனே சஞ்சீவ கால் பண்ணி வர சொல்ல. அத்தை இருங்க, மாப் போட்டு முடிச்சிட்டு கால் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா,
கனவு கண்ட குழப்பத்துல எந்த காரணத்தை கொண்டும் இன்னைக்கு தீபம் ஏத்தாம விட்டுறாத. ஆம், ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஐயோ இல்ல அத்தை, கண்டிப்பா நான் ஏத்திருவேன். ஒருவேளை சாமி குறி சொன்ன மாதிரி நடக்க போறது அபிக்கு குறி காட்டுதா? அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. எப்படியும் இந்த 6 நாள் வழக்கத்தையும் தீபத்தையும் ஏத்தி முடிச்சிடணும். என்னதான் நீ குட்டிக்காரனும் அடிச்சாலும் சஞ்சீவ் வரப்போறதும் இல்ல, இவ விளக்க ஏத்த போறதும் இல்ல, உயிரோட இருக்க போறதும் இல்ல. லேக்கா, என்ன பண்றீங்க? நான் உங்க பக்கத்துல வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா சஞ்சீவ் சார்? அதான் பிடிக்கல. ஒரு பொண்ணு வரசுனா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்காது? சும்மா சொல்லாதீங்க சஞ்சீவ் சார். என்ன ரேகா இப்படி சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களை நல்ல பொண்ணு நினைச்சதானே அபி உங்களுக்கு வேலை கொடுத்தா. இப்ப இவ்வளவு கேவலமா இருக்கீங்க. அபி பிரச்சனையை விடுங்க சார். நீங்க பாவம், உங்களுக்கு பிசினஸ் அது இதுன்னு நிறைய ஒர்க் லோடு இருக்கும். அப்படி இப்படின்னு இருந்தா தானே உங்களுக்கு டென்ஷன் குறையும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். மேனேஜர், இவ்வளவு ஆபீஸ் விட்டு வெளியே அனுப்புங்க. விரட்டுவீங்க சார், விரட்டுவீங்க. என்னோட ஏழ்மையை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி எனக்கு வேலை தரேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்க ஆசைக்கு என்ன என்னங்க சொன்னீங்க? நான் முடியாதுன்னு சொன்னதும் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி விரட்டுவீங்களா? என்ன சொல்றா இவ? சஞ்சீவ் சார் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆமா, என்ன சொன்ன? என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கியா? இது பார், ஒழுங்கா போயிடு. போறேன் சார், போறேன். நீங்க என்ன அபியூஸ் பண்ண பார்த்ததுக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். பண்ண தப்புக்கான தண்டனைய நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. என்ன மேடம் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், இந்த பொண்ணு ஏதோ பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிருக்கா. எங்க எம்டி அப்படிப்பட்டவர் இல்ல மேடம். இது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க. கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். நான் அப்படிப்பட்ட ஆளே இல்ல மேடம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து கண்டுபிடிங்க. வாங்க. ரேகா, நீயும் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஓகே மேடம். அப்பதான் எங்களால ஸ்ட்ராங்கா ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். சரிங்க மேடம், நான் வந்துடுறேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க.
என்ன ஆச்சு? ஏன் இன்னும் இந்த ரேகா ஃபோன் பண்ணாம இருக்கா? நான் சொன்ன மாதிரி செஞ்சிருப்பாளா இல்லையான்னு ஒண்ணுமே புரியலையே. இந்த நேரத்துல நானா கால் பண்ணாலும் தப்பாயிரும். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ரேகா தான் கால் பண்றா. சொல்லு ரேகா, சக்சஸ் தானே? 200% சக்சஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரியே பக்காவா பிளான் பண்ணி என் வலையில விழ வச்சு சஞ்சீவ் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு டிராமா பண்ணி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். சூப்பர் ரேகா, சூப்பர், கலக்கிட்ட. நீங்க பாராட்டுற அளவுக்கு நான் என்ன மேடம் பண்ணேன்? நீங்க சொன்னதை அப்படியே செஞ்சா சக்சஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ சஞ்சீவ் எங்க இருக்கான்? இப்பதான் மேடம் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வெரி குட். இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நான் பாத்துக்கிறேன். அந்த அபி கதை இதோட முடிஞ்சது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம். சஞ்சீவ் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டதை தாண்டி ஒரு வார்த்தை கூட மாத்தி பேசாத. யாரு கேட்டாலும் ஒரே மாதிரி பதில் சொல்லு. கொஞ்சம் மாத்தி பேசினாலும் உன்னையே குழப்பி காரியத்தை கெடுத்துருவாங்க. அப்புறம் மொத்த பிளானும் ஃபிளாப் ஆயிரும். நீங்க கவலையே படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். என்னையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் இப்ப அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். இங்க பாரு, உடனே கிளம்பு. நீ அங்க போறதுக்குள்ள மொத்த மீடியாவும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அவங்க கேக்குறப்போ நல்ல எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசு. அப்பதான் இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கும். தமிழ்நாட்டையே கவர் அளவுக்கு சென்சேஷனல் நியூஸா இருக்கணும். ஓகே மேடம், அத நான் பாத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் மேடம் பாத்துக்கணும். உங்களை நம்பிதான் இவ்ளோ துணிச்சலா அந்த காரியத்துல இறங்கி இருக்கேன். ரேகா, என்ன இப்படி சொல்லிட்ட? எனக்கு நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. அப்படி இல்ல நான் உன்னை விட்டுருவேனா? நான் இருக்கேன், தைரியமா இரு. நான் சொன்னதை மட்டும் செய். சரி, ஓகே மேடம். பாய். சஞ்சீவ், இனி உன்னால வெளியே வரவே முடியாது. நீங்களே எல்லாமே முடிவு பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. மீடியாக்காரங்க தராசு மாதிரி நடுநிலையா எந்த பக்கமும் சாயாம இருக்கு. ஆனா நீங்க எல்லாம் அப்படியா இருக்கீங்க? ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பணத்துக்காகவும் டிஆர்பிக்காகவும் அதுக்கு இதுதான் காரணம், இவங்க தான் குற்றவாளின்னு நீங்களா ஒண்ணு முடிவு பண்ணி பக்கத்திலேயே பெருசா போட்டு பரப்பி விட்டுறது. கடைசியில நீங்க சொன்னது பொய்ன்னு ஆகி குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதின்னு தெரியும் போது அந்த நியூஸ கடைசி பக்கத்துல துண்டு செய்தியா போட்டு முடிச்சிடுறீங்க. நீங்க பண்ற இந்த தப்பான விஷயத்தினால அது சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்கள பத்தின கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கீங்களா? எனக்கு பின்னாடி என் மனைவி, என் குடும்பம்னு நிறைய பேரோட வாழ்க்கை இருக்கு. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டே கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டா கடைசியில எங்களையே குறை சொல்றீங்களா சார்? நீங்க ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டதுனால உங்க குடும்பம் பாதிக்கப்படும்னு இப்ப யோசிக்க கூடாது. தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? சஞ்சீவ், என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. அந்த பொண்ணுதான் வேணும்னே என் மேல பொய்யா பழி சுமத்திருக்கா. அது கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே புரியும். தள்ளுங்க, தள்ளுங்க. பிரபல தொழிலதிபர் சஞ்சீவ் தன்னிடம் பணிபுரியும் இளம் பெண் ரேகாவிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அப்பெண் புகார் அளித்த நிலையில் தொழிலதிபர் சஞ்சீவை அவரது கம்பெனியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம். பாதிக்கப்பட்ட பொண்ணு ரேகா அவங்களே இப்போ உங்க முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் ரேகா. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ. சஞ்சீவ் சார் ஆபீஸ்ல இப்ப 1 மாசமா தான் வேலை செய்யறேன். நான் வேலைக்கு சேர்ந்த புதுசுல அவர் சகஜமா தான் பேசினாரு. அப்புறம் போக போக என்கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சிட்டாரு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் தள்ளி தள்ளி போயிடுவேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஃபைல் எடுக்க போகும்போது அவர் என்கிட்ட நெருங்கி நெருங்கி உரசி உரசி பேசினாரு. திடீர்னு என் மேல விழுந்துட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் தவறு சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா அவர் ரூமுக்கு கூப்பிட்டு மறுபடியும் என்கிட்ட தவற நடக்க பார்த்தாரு. நான் அழுதுட்டே வெளியே வந்துட்டேன். கடைசியில என் மேல பழிய போட்டு என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அத்தை, இதுல சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. சஞ்சீவ் பொண்ணுங்க கிட்ட இவ்ளோ சீப்பா நடந்துக்கிறவர் இல்ல. இதுல ஏதோ சதி இருக்கு அத்தை. என் பையனை பத்தி எனக்கு தெரியாதாமா? ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னியே, அந்த மாதிரியே நடந்துருச்சு அபி. அதுவா எங்க நடந்துச்சு? கஷ்டப்பட்டு நான் தானே நடத்தினேன். அத்தை, இனி நாம அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல அத்தை. உடனடியா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சஞ்சீவ பார்த்தாதான் உண்மை என்னன்னு புரியும். மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு முடிவெடுக்க முடியும். நான் போயிட்டு வரேன் அத்தை. பாவம் சதி கும்பல் கூட சேர்ந்துக்கிட்டு நீயும் சல்லி சல்லி ஆக போற. அன்னைக்கு ஆபீஸ்ல ஃபயர் ஆகும் போதே உன்னை சந்தேகப்பட்டேன். ஏதோ சின்ன கால்குலேஷன்ல மிஸ் ஆயிடுச்சு. அது இன்னைக்கு என் சஞ்சீவை இங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. அன்னைக்கே உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பேன். என்ன மேடம், மிரட்டுறீங்களா? என்ன மேடம், இப்பதான் எங்க கிட்ட நீதி நேர்மை நியாயம்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பேசுனீங்க. இங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட பொண்ணு புதைச்சிருவேன்னு மிரட்டுறீங்க. இதுதான் உங்க பணக்கார திமிரா? நான் ஒன்னும் பணக்காரி கிடையாது. நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவதான். எனக்கும் மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு நல்லாவே தெரியும். வீணா என்ன தப்பா பேசி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. என் புருஷன் குற்றமற்றவரு, எந்த தப்பும் பண்ணாதவருன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் அதை நான் நிரூபிப்பேன். அப்படி நிரூபிக்கலனா அப்படியே சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிட்டா அதே இடத்துல நான் என் உயிரை விட்டுறேன். உங்க புருஷன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு தற்கொலை டிராமா போடுறீங்களா? திரும்ப திரும்ப என் சஞ்சீவ் தப்பு செஞ்சாருன்னு சொல்லாதீங்க. அது இன்னும் நிரூபிக்கப்படல. அப்படி நிரூபிக்கப்பட்டா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா என் உயிரை விட்டுறேன். இது சத்தியம், சத்தியம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். நீ என்ன சாகுறது? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன். சஞ்சீவ் குற்றவாளின்னு நிரூபிச்சுட்டா நான் உயிரை விட்டுறேன். சரி, அவர் குற்றவாளி இல்லன்னு நிரூபணம் ஆயிட்டா? ஒரு நிமிஷம் மேடம். சார், நீங்க சஞ்சீவோட ஒய்ஃப் ஆமா தானே? சார், நான் சஞ்சீவோட வைஃப். அவரை நான் கொஞ்சம் பார்க்கணும் சார். சஞ்சீவை இப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் சார்? தமிழ்நாடு பேசுற அளவுக்கு கேஸ் ரொம்ப சென்சேஷனல் ஆயிருச்சு. அதனால
கமிஷனரே நேரடியா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லிட்டாருமா. அது வரைக்கும் யாரும் அவரை பார்க்க கூடாதுன்னு அவரே சொல்லிட்டாருமா. அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சார், ஒரு ஓரமா நின்னு நான் என் சஞ்சீவ பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். கமிஷனரே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பார்க்க அனுமதிச்சா எங்க வேலை போயிடும் மேடம். கொஞ்சம் தயவு செஞ்சு ஓரமா வெயிட் பண்ணுங்க. மேடம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன please. என்ன சத்தம் இங்க? மேடம் இவங்க சஞ்சீவோட ஒய்ஃப். சஞ்சீவை பார்க்கணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுமா. கமிஷனரோட ஆர்டர் இப்போ நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். வெளியில வரப்ப வேணா பாத்துக்கலாம். ஓரமா நில்லுங்க போங்க. சொல்லுங்க மேடம். இப்போ சஞ்சீவ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. அப்ப அபி அவன் கிட்ட பேச முயற்சி பண்ணுவா. மீடியாவும் அங்க வந்து சேர்ந்துருவாங்க. அந்த கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து கலவரம் பண்ற மாதிரி சஞ்சீவா அடிங்க. அபியும் அங்க வருவா. கூட்டத்தோட கூட்டமா வச்சு அபிய அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. அந்த கூட்டத்துல யாரு கொன்னாங்கன்னு தெரியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம். இங்க நிக்காதீங்க, அங்க போங்க. வா அபி. அபி, சஞ்சீவா நம்ம கோர்ட் மூலமா தான் பார்க்க முடியும் போல இருக்க. இவங்க நம்மள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. வா போலாம். இல்ல அத்தை, இப்போ சஞ்சீவ வெளியே அழைச்சிட்டு வருவாங்க. ஒரே ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போயிடுவோம் அத்தை. அபி, தீபமா கொளுத்துற தீபம் இன்னைக்கு உன்ன நான் கொளுத்துறேன்டி. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடின எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு உனக்கு எண்டு காடு போடுறேன்டி. அபி, நீ முதல்ல போய் விளக்கேத்துறதுக்கான வேலையை பாரு. நான் ஆட்டோக்கு பணம் கொடுத்துட்டு வந்தேன். நீங்களும் வாங்க அத்தை, சேர்ந்து ஐயோ டைம் ஆயிடுச்சுமா. நீ போய் விளக்கேத்து, நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். போ போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபி கதவை திறக்க போறா. ஷாக் கடிச்சு தூக்கி அடிக்க போகுது. சாக போறா.
கூட்டிட்டு போறேன் வாங்க பாத்து. நீ போ அபி, சீக்கிரம் கதவு தர போ. என்னாச்சு அபி? அத்தை உள்ள லாக் பண்ணிருக்க அத்தை. லாக் ஆயிருக்கா? ஐயோ, டைம் வேற ஆயிட்டே இருக்கு அபி. அதுங்க ரெண்டு உள்ளதானே இருக்கும். காலிங் பெல் அடி. அத்தை கரண்ட் இல்லன்னு நினைக்கிறேன், சவுண்டே கேக்கல. என்ன ஸ்ரீஜா இது? இன்னுமா கதவுல கை வைக்கிறா இவ? இல்ல அவ அலறது எனக்கு தான் கேக்கலையா? ஷோ அம்மா, எனக்கும் தாமா கேக்கல. ஓ, உனக்கும் போச்சா? மா சும்மா இரு. என்னாச்சு? அவளுக்கு ஏதோ ஆகல போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். வாமா. சரி வா. என்ன அபி, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. ஏ ஸ்ரீஜா, ஸ்ரீஜா. அவளுக்கு நேரம் நல்லா இருக்குமா? கரண்ட் வேற கட் ஆயிருச்சு. இதனால ஒண்ணு இல்லடி, நம்ம கதவை திறந்தாதானே அவ உள்ள வந்து விளக்கேத்துவா. பாயிண்ட். தட்டி தட்டியே சாகட்டும். நம்ம ரூம்ல வெயிட் பண்ணுவோம். சரி. அம்மா ஒரு நிமிஷம். என்ன ஸ்ரீஜா? டைம் ஆயிடுச்சு, நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். கதவு திறங்க. என்ன பண்றீங்க? ஸ்ரீஜா உள்ள யார் இருக்காங்க? திறங்களே கதவை. திறக்க மாட்டேங்கிறாங்க. அபி அப்படி சொல்லாதம்மா, ஏதாவது பண்ணு. நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. ஜோசியர் சொன்ன மாதிரி 6 மணிக்கு முன்னவும் ஏத்தக்கூடாது, 6 மணிக்கு பின்னாலையும் ஏத்தக்கூடாது. சாயந்தரம் கரெக்டா 6 மணிக்கு ஏத்தணுமா? ஏய் ஸ்ரீஜா நில்லடி. ஸ்டோன்ஸ் எடுக்க போன தனுஷ சூப்பர் ஹீரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரி நம்ம எவ்வளவுதான் அபிய கொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் கடைசியில முடியலையேடி. எதையாவது பண்ணி அந்த விளக்கை ஏத்திடுறாளே. மா அப்செட் ஆகாத. அபிய விளக்கு ஏத்த விடாம தடுத்து அவளை கொல்றதுக்கு நமக்கு இன்னும் நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம பிளான் படி சஞ்சீவ் ஜெயிலுக்கு போனது நமக்கு சக்சஸ் தான். இந்த டைம்ல அபி இப்போ சஞ்சீவன் நினைச்சு அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு பரிதவிப்புல இருப்பா. இத நாம யூஸ் பண்ணி அபிய விலக்கேத்த விடாம தடுக்கணும். ஆமா ஸ்ரீஜா, நீ சொல்றது சரிதான். சரி வா, அந்த அபி என்ன செய்யறான்னு பாக்கலாம். வாமா. அத்தை, சஞ்சீவ காப்பாத்த போற இந்த யுத்தத்துல நான் எந்த எல்லைக்குமே போவேன். சந்தோஷ், எனக்கு ஒரு கன் லைசென்ஸ் வேணும். ஏற்பாடு செஞ்சு தர முடியுமா? கன் லைசென்ஸா? எதுக்கு அபி? நான் தான் சொன்னேனே, சஞ்சீவ காப்பாத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு. இதுல என்ன சஞ்சீவ காப்பாத்த விடாம யார் யார் தடையா இருக்காங்களோ, அது யாரா இருந்தாலும் அவங்களையும் நான் கொல்லுவேன். அபி கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன்னா நீ இது வரைக்கும் அமைதியா இருந்து யோசிச்சு செயல்பட்ட எல்லாத்துலயும் அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க.
இப்போ என்ன செய்யலாம்னு யோசிமா. ஆமா அபி. யாருக்கு அபி ஃபோன் பண்ற? லக்ஷ்மி அத்தைக்கு தான் ஃபோன் ஆ, பண்றேன். சரி சரி பண்ணு. சொல்லு அபி. அபி என்னாச்சுமா? அத்தை, என் சஞ்சீவ காப்பாத்துறதுக்கு நீங்க இங்க வரணும் அத்தை. சஞ்சீவுக்கு என்ன? சரிங்க அத்தை, சஞ்சீவ வெளியே கொண்டு வரதுக்கு நான் எதை வேணாலும் செய்வேன். நான் போய் அவ கால்ல விழுந்து பணம் கேட்டாலும் குடுக்கறேன். நான் போனை வைக்கிறேன் அத்தை. என்ன அபி, சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பினவ கால்ல போய் நீயே விழற? லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்றா? மா வாமா. நான் கண்டிப்பா சொல்றேன் அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. நான் போய் முதல்ல என் சஞ்சீவ ஜெயிலுக்கு அனுப்பினவளை போய் பார்த்துட்டு வரேன். சரி அபி. சந்தோஷ், நான் கேட்ட கன் லைசென்ஸ் எனக்கு உடனே வேணும். சந்தோஷ், நான் சட்டுன்னு யாரையும் கொன்னுற மாட்டேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. நான் கன் லைசென்ஸ் கேட்டது ஏன் பாதுகாப்புக்கு தான். சரி, ஏற்பாடு பண்றேன் அபி. சரி, நான் வரேன் அத்தை. அபி, நீ தனியா போகாதம்மா, சந்தோஷ் உன் கூட வருவான், அவனை கூட்டிட்டு போ. நானும் வரேன் அபி. சரி, நாங்க வரோம் அத்தை. பாத்து போயிட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஏ ரேகா, அப்ப அவர் உன்கிட்ட தப்பா நடந்துக்காமலே போய் சொல்லிருக்கியா? ஆமா, இது ஸ்ரீஜா மேடமோட மாஸ்டர் பிளான். அந்த அபியவும் சஞ்சீவையும் பழி வாங்குறதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. அதோட பணமும் தரேன்னு சொன்னாங்க. ஏய், நீ ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. என்ன பாவம் பண்ணா சாமி வந்து அப்படியே கண்ண குத்திருமா? அடி போடி, இந்த உலகத்துல சாமி சாத்தா ரெண்டுமே பணம் மட்டும்தான். உன்கிட்ட பணம் இருந்தா நீதான் சாமி. ஆணவத்துல ஆடாத ரேகா. ரொம்ப ஆடினு வையேன், அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவ. மேலோட்டமா பார்த்தா அதர்மம் ஜெயிச்சு கெட்டவங்க நல்லா வாழ்ற மாதிரி தான் தெரியும். ஆனா ஆழமா பார்த்தா அவ்வளவுதான். கடைசி காலத்துல தப்பு பண்ணவங்களுக்கு அதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். உண்மை தோத்ததா சரித்திரமே இல்ல. சொன்னா கேளு, நீ சஞ்சீவ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடு. முடியாதுடி, நான் நல்லா வாழ எனக்கு பணம் வேணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். பொய்யும் வேஷம் கட்டி ஆடுனா உண்மையும் தடுமாறி நிக்கும்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அபி பெரிய ஆள் தான், இப்படி நடிக்கிறா. ஐயோ மேடம், அபிய நம்பாதீங்க மேடம். அவ வில்லன் அஜித் மாதிரி பயங்கரமா நடிக்கிறா மேடம். என்ன அடிச்சு கொல்ல பார்த்தது உண்மை. நீங்க பாக்கும்போது அவ நடிக்கிறா மேடம். ஏய் நிறுத்து ரேகா, நான் போலீஸ், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன் அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு. அபி முகத்தை பாரு, பொய் சொல்லி நடிக்கிற முகமா அது? இப்ப நீதான் பொய் சொல்லிட்டு இருக்க. உண்மையை சொல்லு, சஞ்சீவ் உன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாரா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் கூட பொய் சொல்லலாம். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பொய் சொல்லுமா? நீங்க தானே அந்த ஃபுட்டேஜ பாத்தீங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துதான் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனேன். ஆனா இப்ப அபி உங்களை அடிக்கல, கொலை பண்ண ட்ரை பண்ணல, அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. சரி மேடம், நான் சொல்றது நீங்க நம்ப வேண்டாம். என் ஃப்ரெண்டு கிட்ட கேளுங்க, அவ சொல்லுவா.
சுபா சொல்லு சுபா. அபி என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டினால, சொல்லு சுபா. அடிச்சது எல்லாத்தையுமே பார்த்தல, சொல்லு சுபா. சுபா சொல்லு சுபா. சுபா உண்மையை சொல்லிடுவாளோ? அபி என்ன அடிச்சால, கொன்னுடுவேன்னு மிரட்டினால, சொல்லு சுபா. அதுக்காக நீங்க இவங்க கிட்ட வந்து கெஞ்சலாம் வேணாம். கிளம்புங்க. மேடம், கடைசியா ஒரே ஒரு தடவை நான் ரேகா கிட்ட பேசிட்டு போயிடுறேன் மேடம். சரி, சீக்கிரம் பேசிட்டு கிளம்புங்க. கான்ஸ்டபிள் போங்க. போச்சு, அடி வெளுக்க போறா. என்னடி, உனக்கு தான் நடிச்சு போலீஸ் மீடியாவெல்லாம் ஏமாத்த தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? உனக்கு பின்னாடி யார் இருக்கா, நீ யார் சொல்லி இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை ஏவி விட்டு ஸ்ரீஜா கிட்ட போய் சொல்லிடு. என் சஞ்சீவ் ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு முடிவு நெருங்கிருச்சுன்னு சொல்லு. போலாம் சந்தோஷ். அபி ரேகாவை பார்க்க போனா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ரேகா தான் கால் பண்றா. சொல்லு ரேகா, அபி வந்தாளா? வந்தது மட்டும் இல்லாம அபி என்ன கட்டையால் அடிச்சு அடி பொளந்து எடுத்துட்டா. அபி உன்ன அடிச்சாளா? என்ன சொல்ற நீ? ஆமா மேடம், அபி அடி வெளுத்து வாங்கிட்டா. அபி அடிச்ச அடி ஒண்ணும் சும்மா இடி மாதிரி இருந்துச்சு மேடம். லக்ஷ்மி அத்தை கால் பண்றாங்க. ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. அபி, நான் ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபிளைட் ஏறிடுவேன். அப்படியா லக்ஷ்மி அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? ஏன் புள்ள ஜெயில இருக்கான், அவனை காப்பாத்த நான் வர மாட்டேனா? அத்தை, நீங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 2 ஹவர்ஸ்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஓகே? அப்படியா அத்தை? அப்போ சரி, சந்தோஷ் வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாரு. சரிம்மா, நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னல, அபி சிங்கம் மாதிரி, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருன்னு. நான் ஜாக்கிரதையா தான் மேடம் இருந்தேன். ஆனா அபி இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் வாழ்க்கையில யாருக்கிட்டே இப்படி ஒரு அடியை வாங்கினதே இல்ல. என்ன அடி தெரியுமா மேடம்? சரி, நீ விடு. இத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். சந்தோஷ், லக்ஷ்மி அத்தை இன்னும் 2 மணி நேரத்துல வந்துருவாங்களாம். நீங்க போய் கொஞ்சம் ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணிக்கிறீங்களா? சரி அபி, நான் போய் பெரியமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன ஸ்ரீஜா, நீ பேசுறத வச்சு பார்த்தா அபி அந்த ரேகாவை பொளந்து எடுத்துட்டா போல இருக்கே. மா, அபி அபி எப்போ இங்க வந்தா? உஷாரா கதவை லாக் பண்ணிட்டியா? உன் கண்ணுல பயத்தை பாத்துட்டேன்டி. இனி நீ என்னதான் பண்றன்னு பாக்குற.
சொல்லு ரேகா. அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு 2 லட்சம் பணம் தேவைப்படுது. நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன பணத்தை கொஞ்சம் முன்கூட்டியே கொடுத்துட்டா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். என்ன ரேகா, நான் ஏமாத்திருவேன்னு சந்தேகப்படுறியா? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வேலையை முடிச்சிட்டு உன் காசை நீ வாங்கிட்டு போயிட்டே இரு. அப்படி இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனாலதான் மேடம் கேட்டேன். சரி, நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே மேடம். என்னாச்சு ஸ்ரீஜா? என்ன சொல்ற அந்த ரேகா? அவளுக்கு அர்ஜென்ட்டா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணுமா? என்னடி சொல்ற? அவ பணம் கேட்டது கூட எனக்கு பெருசா தெரியல. திடீர்னு கேட்டதுதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே தெரியுது. அவளை நம்பி நம்ம பெரிய பிளான் போட்டிருக்கோம். கடைசியில அந்த ரேகா காலை வாரி விட்டுற போராடி. எந்த பால் போட்டாலும் சிக்ஸர் அடிக்கிற அபிக்கே நம்ம ஆட்டம் காட்டிட்டோம். ஆஃப்டர் ஆல் நாம சொல்றத செய்யற வேலைக்காரி. இவெல்லாம் டசன்ட் மேட்டர்மா. அது இல்ல ஸ்ரீஜா, இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் வேற, இப்ப பண்ண போறது பெரிய விஷயம். இதுல ஏதாச்சும் தப்பாச்சுன்னு வச்சுக்கையே, அப்புறம் நம்ம தலை தூக்கவே முடியாது. அதுக்காக தாண்டி சொல்றேன். அம்மா, அது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். முதல்ல அபியை இன்னைக்கு விளக்க ஏத்த விடாம தடுக்கணும். அதுக்கப்புறமா அவ கதையை முடிப்போம். ரேகா காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் அவளை கொஞ்சம் குழப்பினதுல அவ லைட்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா. நான் வெளியில வந்ததும் கதவை லாக் பண்ணிட்டு அவ யார்கிட்டயோ போன் பண்ணி பேசனா. வேற யார்கிட்ட பேசிருப்பா? அந்த ஸ்ரீஜா கிட்ட தான் பேசிருப்பா. இவளை தவிர அந்த மாதிரி சீப்பான வேலைய வேற யாரும் பண்ண மாட்டாங்க. இவளெல்லாம் போலீஸ்ல வச்சு 4 சாத்து சாத்தனா மொத்தத்தையும் ஒத்துப்பாக்கா. அவ போட்ட நாடகத்தால போலீஸே அவ பக்கம் தானே பேசுது. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்லையே. உன்னோட சப்போர்ட்ல இருந்தா நான் அந்த ரேகாவோட பொய் முகத்தை தோல் உரிச்சிருவேன். அப்பதான் சஞ்சீவ காப்பாத்த முடியும். அது என்னோட கடமைக்கா. என்னால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் சுபா. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா கால் பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்தில் பிறகு தொடர்பு கொள்ளவும். என்னாச்சு? ஏன் இன்னும் லக்ஷ்மி அத்தையோட போனு சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு? விடுங்க. என்ன பேசுற நீ? இப்படி சாப்பிடாம கிடந்தா எழுந்து போராட உடம்புல தெம்பு வேணா? உன்னையே நம்பி இருக்கிற அந்த பிஞ்சுக்கு நீ சாப்பிட்டா தானே பால் கொடுக்க முடியும். அது வயிறு நிரம்பும். சரி, நீ இங்கே இரு, நான் இதோ வரேன். அத்தை, இந்தா இத சாப்பிடு. ஆ காட்டுமா? இல்ல அத்தை, வேண்டாம். அடிச்சனா பாரு. குழந்தைக்கு பால் கொடுக்கணும் சாப்பிடுன்னு சொல்ற, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் மருமக சிங்கம் மாதிரி நின்னு ஜெயிப்பான்னு ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடானா இதுக்கே உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்க. இந்தா சாப்பிடு. அத்தை, சஞ்சீவ் சாப்பிட்டுருப்பாரா அத்தை? அதெல்லாம் சாப்பிட்டுருப்பாமா, நீ முதல்ல சாப்பிடு. இல்ல அத்தை, சஞ்சீவ் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. காலையில எழுந்த உடனே முத வேலையா அவருக்கு நல்ல சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுக்கணும். சரிம்மா, சமைச்சு கொண்டு போய் கொடுக்கலாம்.
முதல்ல நீ சாப்பிடுமா. அத்தை கொடுங்க அத்தை, நானே சாப்பிடுறேன். நீங்க போய் படுங்க அத்தை. சரி, நான் போனதும் சாப்பிடாம வச்சிடக்கூடாது. 4 வாய் சாப்பிட்டுட்டு படு. ஜோசியர் எதுக்கு விளக்கேத்த சொன்னாருன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்க. ஐயோ, அபிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே. இல்ல அபி, சொன்னா உன் மனசு வருத்தப்படுமேங்கறனாலதான் நாங்க சொல்லல. அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க சஞ்சீவ். அபி. ஆமா, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அதை தடுக்கிறதுக்கு தான் விளக்கேத்த சொல்லிருக்காங்கங்கிற உண்மைய அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் மிச்சம் இருக்கிற நாள்லயும் சரியான டைமுக்கு விளக்க ஏத்திடணும்னு. நல்ல வேளை அவசரப்பட்டு சொல்லிருப்போம். அம்மா எனக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிருக்காங்க. இவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா கூட கண்டுக்க மாட்டா. அதனாலதான் அம்மா அப்படி சொல்லிருக்காங்க போல இருக்கு. சரி, நீ சாப்பிடு. அபி, சரி அபி, நீ அப்படியே கிளம்பிடு. எனக்கு போதும். சரி அபி, பாப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. நான் அத்தைய பாத்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சஞ்சீவ், எப்படி தரையில படுத்து தூங்குற? என்ன பண்றது, படுத்துதான் தூங்கணும். கொசு வேற நைட்ல பிச்சு எடுக்கும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தலையெழுத்து. சரி சஞ்சீவ், அப்ப நான் வரேன். சரி. போடா வேகமா. இதோ போறேன்னு. ஏய், ஆள் இல்லாத இடமா பார்த்து நம்ம ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. ஓகே அண்ணா. போ போ, வேகமா போ. போடா வேகமா. டேய் அண்ணா, இந்த இடத்துல யாரும் வர மாட்டாங்கடா. ஆட்டோவை குறுக்க நிறுத்துறா. இதோ நிப்பாட்டுறேண்ணா. சீக்கிரம் போடா. அண்ணா, என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? யாருன்னு தெரியல மேடம், வண்டி குறுக்க போட்டு இருக்காங்க மேடம். ஸ்ரீஜா, பாவண்டே சீதா. அபி வருவா, தீபம் ஏத்துவான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அபியும் வர போறதில்ல, விளக்கும் இன்னைக்கு ஏத்த போறதில்ல. இந்நேரம் நான் அனுப்புன ரவுடிங்க அபிய கடத்திருப்பானுங்க. அபி வந்துட்டா போல இருக்கேன். என்ன ஸ்ரீஜா, நம்ம வீட்டு வாசல்ல ஆட்டோ வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. ஒருவேளை நீ செட் பண்ண ரவுடிங்க கிட்ட இருந்து அபி தப்பிச்சு வந்து தீபம் ஏத்த வந்துருவாளோ? அப்பாட சந்தோஷா, நான் கூட அபியும் நினைச்சு பயந்துட்டேன்டி. என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சந்தோஷ். ஆமா, உன் கார் எங்க? காரு வர வழியில திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா. அதான் மெக்கானிக்கா வர சொல்லி பார்க்க சொல்லிட்டு நான் ஆட்டோ புடிச்சிட்டு வந்துட்டேன். அம்மா, சஞ்சீவுக்காக ஒரு லாயரை ஏற்பாடு பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் பேசிட்டும் வந்துட்டேம்மா. மா, என்னப்பா? என்னமா நான் சொல்றத கூட கவனிக்காம மணிய பாக்குறீங்க, வாசல பாக்குறீங்க?
உங்களை பார்த்தா ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்கம்மா, ஏதாவது ப்ராப்ளமா? மா, என்னம்மா அழுவுறீங்க? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. சந்தோஷ், சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்துல அபி உங்க வீட்ல ஈசனுக்கு வேண்டி நெய் தீபத்தை ஏத்தி வழிபடணும். என்னம்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. நல்ல விஷயமா இருந்தா சொல்லலாம். இத சொல்லி உன் மனசை கஷ்டப்படுத்த வேண்டான்னுதான் சொல்லாம இருந்துட்டேன்பா. 6 மணிக்கு தீபம் ஏத்த முடியாட்டி அபி உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் அபிக்கு தெரியாதுல்ல? தெரியாதுப்பா. அபி இன்னைக்கு எத்தனாவது தீபம் ஏத்தணும்? 3வது தீபம். ஆமா, அபி எங்கம்மா? சஞ்சீவ பாக்க போனா இன்னும் திரும்பி வரலப்பா. 6 மணி ஆக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அபி சரியா 6 மணிக்கு தீபம் ஏத்தாட்டி என்ன சஞ்சீவ், தூக்கம் வரலையா? ஆமா சார், ஃபேன் இல்லாம எனக்கு ரொம்ப வேர்க்குது. இதுல கொசுக்கடி வேற. உங்க அபி அதுக்காக தான் ஜெயில் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. புரியலையே சார். அபி வாமா. வாங்கம்மா. அபி, இதெல்லாம் எப்படி ஜெயிலுக்குள்ள அலோவ் பண்ணாங்க? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உங்க அபி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போய் உண்ணாவிரதமெல்லாம் இருந்து அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு திக்குமுக்காட வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மனைவி அமைய நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்க மேல மீடியா தப்பான பிம்பத்தை ஏற்படுத்தினாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, நம்பவும் நம்பாம உங்களுக்காக போராடினாங்களே, அத நினைச்சா நீங்க ரொம்ப லக்கின்னு சொல்ல தோணுது. அதான் சரி அபி. சரி அபி, நீங்க கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். போயிட்டு வரமா. சஞ்சீவ், நேத்தே நீ சொன்னது என் மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. அதான் கமிஷனரை போய் பார்த்து, நீ கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறவன், அதனால என் சஞ்சீவ விஐபி லிஸ்டுக்கு கொண்டு வந்து இந்த சலுகையை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படல அப்படின்னு கேட்டு அனுமதி வாங்கிட்டேன் சஞ்சீவ். சஞ்சீவ், இந்த ஜெயில சஞ்சீவ் திரும்ப ஜெயிலே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்காக தான். ஓகே மேடம், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். ரேகா, நீ ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு சூசைட் ட்ரை பண்ணு. அதுதான் ரொம்ப ரியலா இருக்கும். எல்லாரும் நம்புவாங்க. ஓகே மேடம். உன்கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், மெடிக்கல்ல போய் வாங்கணும். ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிக்கல்ல கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இப்ப என்ன மேடம் பண்றது? நீ ஒன்னு செய், உன் ரூம்ல இரு. நான் ஒரு ஆள் கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லெட்டை வாங்கி கொடுத்து விடுறேன். ஓகே மேடம். அப்புறம் நாம பேசினபடி உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல
2 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியில வராம தடுக்கிறதுக்கு நீ போட்ட சூசைட் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடி. ரேகா சூசைட் பண்ற மாதிரி நடிச்சா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாதுமா. ஆனா ரேகா உண்மையாவே சூசைட் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ரேகா சூசைட் பண்ணிக்க போறாளா? என்னடி சொல்ற? நான் ரேகாவுக்கு கொடுக்க போற டேப்லெட் ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல, பாய்சன் டேப்லெட். பாய்சன் டேப்லெட் போட்டா செத்துதானே ஆகணும். அப்போ ரேகா தான் சாக போற விஷயமே தெரியாம நீ சொன்னதை செஞ்சு சாக போறாளா? ஆமாமா, ரேகா செத்தாதான் சஞ்சீவ் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நாளைக்கு கோர்ட்ல சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்க போற நேரத்துல ரேகா சஞ்சீவால தான் மானபங்கம் பட்டு டிப்ரெஷன் ஆகி பாய்சன் சாப்பிட்டுட்டா. அதனாலதான் செத்தான்னு நியூஸ் வந்தா எப்படி இருக்குமா? நல்லா யோசிச்சு பாரு. ஜாமீன் கிடைக்க வேண்டிய சஞ்சீவ்க்கு கோர்ட் கண்டிப்பா ஆயுள் தண்டனை கொடுத்துரும். அதுக்கப்புறம் சஞ்சீவ் லைஃப் லாங் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அபியையும் நம்ம ஈஸியா கொன்னுடலாம். ஆனா சாக போற ரேகாவுக்கு எதுக்கு நீ 2 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்ன? குடுக்காம விட்டுருக்கலாம்ல. மா, நாம சொல்றத நம்பி சாக போற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறவளுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரணும்ல, அதுக்குதான். சூப்பர் ஸ்ரீஜா. அபி, சஞ்சீவ் ஜாமீன்ல வெளியே வரணுமா? அது நீ சாகுற வரைக்கும் நடக்காதுரி. நடக்கவும் விட மாட்டேன். ரேகா எங்கம்மா? மேடம் உள்ள வந்து பாருங்க மேடம். அவன் நான் சொல்ல சொல்ல கேட்காம தூக்க மாத்திரையை போட்டுக்கிட்டு ரூம லாக் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கான் மேடம். ரேகா, ரேகா சொன்னா கேளு, கண்டிப்போனுக்கு நியாயம் கிடைக்கும். ரேகா, ரேகா, ரேகா சொன்னா கேளு, கதவு தர. மேடம், நான் ஆல்ரெடி செத்துட்டு இருக்கேன். என்னோட டையிங் டிக்ளரேஷனை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சாவுக்கு காரணம் அந்த சஞ்சீவ் தான். எனக்கு தலையெல்லாம் சுத்துது, கண்ணெல்லாம் மங்களா தெரியுது. ஐயோ ரேகா, என்ன நீ இப்படி சொல்ற? சொல்ல சொல்ல கேட்காம மாத்திரையை முழுங்கிட்டியடி. கதவை தொறடி. நான் செத்து போறேன். ஆனா அந்த சஞ்சீவ் மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. ரேகா மேடம், சொன்னா கேளு. மேடம், இவ செத்துட்டானா நம்ம ஸ்பாட்ல இருந்தே காப்பாத்தலன்னு பெரிய பிரச்சனை வந்துரும் மேடம். உடனே டோரை உடைச்சிட்டு உள்ள போலாம் மேடம். ரேகா, மா நீ இப்படி வா. கான்ஸ்டபிள் நீங்க உடைங்க. ரேகா, ரேகா, ரேகா சொன்ன கேளு. எந்திரிமா, இங்க பாரு. எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரி ரேகா, எந்திரிமா. கான்ஸ்டபிள் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். இல்ல மேடம், வேண்டாம் மேடம். நான் சாகிறதுக்குள்ள என்ன ஜட்ஜ் வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் வாக்குமூலத்தை கொடுக்கணும். மேடம், போற வழியில ஊரு போயிடுச்சுனா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் மேடம். பேசாம ஜட்ஜ் வீட்டுக்கு போயிடலாம் மேடம். சரி, உடனே இவ்வளவு வண்டியில ஏத்துங்க. நான் ஜட்ஜுக்கு ஃபோன் பண்ணணும். ஓகே மேடம். புடிங்க. பாத்து பாத்து பாத்து. மேடம், இந்த ரேகா ஸ்ரீஜா கொடுத்த பணத்துக்காக சஞ்சீவ் மேல இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி சஞ்சீவ உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு சூசைட் டிராமாவை பண்ண இவ்வளவு ஸ்ரீஜாவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இந்நேரம் ரேகா உண்மையாவே செத்திருப்பா. அவ டிராமாவுக்காக முழுங்கறதா இருந்தது ஸ்லீப்பிங் பில்ஸ் இல்ல. அந்த டேப்லெட் சாப்பிட்டா 5 மினிட்ஸ்ல உயிர் போயிடும், காப்பாத்தவே முடியாது. அந்த மாத்திரையை தான் ஸ்ரீஜா ரேகா கிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ்னு கொடுத்து சாப்பிட சொல்லிருக்கா. இவங்க இப்படி டிராமா பண்ண பிளான் பண்ணதே
எனக்கு சுபா மூலமா தான் தெரிய வந்துச்சு. நான் தான் அந்த டேப்லெட்டை மாத்தி விட்டமின் டேப்லெட்டை வைன்னு சுபா கிட்ட சொன்னேன். வாங்கின காசுக்கு ரேகா பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்கா. இங்க பாருங்க மேடம், இது ரேகாவோட அக்கவுண்ட்டுக்கு ஸ்ரீஜா பணம் போட்டதுக்கான ஸ்டேட்மெண்ட். பிரில்லியன்ட் அபி. யமன் கிட்ட போராடி தன் கணவனை காப்பாத்தின சாவித்ரின்னு ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். பட் யூ ப்ரூவ்ட் இட். சஞ்சீவ், இப்படி ஒரு பொண்ணு உங்க லைஃப்ல கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லு, உண்மையெல்லாம் சொல்லு. பிரஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். சஞ்சீவ் சார் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டதா நான் சொன்னது எல்லாமே போய். ஸ்ரீஜா மேடம் என்கிட்ட பணம் கொடுத்து இப்படி எல்லாம் சொல்ல சொன்னாங்க. கடைசியா என்ன கொன்னு அந்த பழியையும் சஞ்சீவ் சார் மேல போட பார்த்தாங்க. அபி மேடம் தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனாங்க. உண்மையெல்லாம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டேன். அவங்க சஞ்சீவ் சார் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நடந்த எல்லா தப்புக்கும் அந்த ஸ்ரீஜா தான் காரணம். பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் அவங்களுக்கு உடந்தையா இருந்துட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல? சாரி மேடம், தெரியாம பேசிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சுபா. ரேகா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவ செய்யற தப்புக்கு துணை போகாம உண்மையை உணர்ந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணிருக்க. நான் இதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அபி, என்ன பண்ணிட்டு இருக்கா? என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத அபி. நீ எனக்கு என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு எல்லாம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா பத்தாது. அதான் நானே உனக்கு தீர்ப்பு எழுதலான்னு வந்துட்டேன். இனிமே உன்னை விட்டு வச்சா தப்பாயிடும். செத்து போ. ஐயோ அபி, ஏன் நிறுத்திட்ட? அவளை சுடு. கட்டின புருஷன் நான் சொல்றேன். அந்த ராட்சசி உயிரோடவே இருக்க கூடாது. அவளை சுட்டுடு. என்ன அபி யோசிக்கிற? சுடு. என்னால முடியல. ஸ்ரீஜா என்ன எதிரியா நினைக்கிறவதா, எனக்கு துரோகம் பண்ணவதா. ஆனா இருந்தாலும் என்னால உயிரை எடுக்க முடியல. என்னால முடியவும் முடியாது. அவளை நீ சொல்லடா. என்ன அபி, நான் சொல்றேன். சந்தோஷ், சந்தோஷ், அவளை விட்டு சந்தோஷ். சந்தோஷ் வேண்டாம் சந்தோஷ். உன் பொண்டாட்டிய நீயே சுட்டு நீயே உன் வாழ்க்கைய அழிச்சுக்காத சந்தோஷ். வேண்டாம் சந்தோஷ், என்ன அவசரப்பட்டு சுற்றாத. நான் உன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக. இதெல்லாம் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருதா? இத்தனை வருஷத்துல இந்த வீட்டு மருமகளா ஒரு நாளாவது நீ நடந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் பக உணர்ச்சியோட அபிய கொல்லணும், அவ கூடவே இருக்கிறவங்கள கொல்லணும்னு பாத்தியே. நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ அபி மேல இந்த அளவுக்கு கோவப்பட அவ உனக்கு என்ன பண்ணா? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே அவ நினைச்சா? அவளை போய் நீ ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் உன் மேல பாசமா இருந்து கொஞ்சம் அன்பா இருந்தேன் தெரியுமா? அதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? அபிதான். எனக்கு என்னாச்சு டாக்டர்? உனக்கு ஒண்ணு ஆகலம்மா. நீ கன்சீவா இருக்க.
அபி மட்டும் சரியான நேரத்துல உங்க மேல விழுந்த லைட்டை தடுத்து காப்பாத்தலனா நீங்களும் உங்க வயித்துல இருந்த குழந்தையும் இந்நேரம் இறந்து போயிருப்பீங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க குழந்தைய உயிரோட இருக்க காரணம் அபிதான். ஸ்ரீஜா, உன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க ரொம்ப ரிலாக்ஸா பாசிட்டிவாவும் இருக்கணும். நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். நான் வரட்டுமா? வரேன் அபி, வரேன். நீ கன்சீவா இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஸ்ரீஜா? என்ன மன்னிச்சிரு அபி. ஐயோ, என்ன ஸ்ரீஜா, என்ன பண்ற நீ? உன் வயித்துல புள்ளைய சுமக்கிற. நீ சாமிக்கு சமானம். நீ எல்லாம் என் கால்ல விழக்கூடாது. உன் புள்ளைய கொல்ல நினைச்ச என்னையும் என் வயித்துல வளர என் புள்ளையோட உயிரையும் காப்பாத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அபி. ஒரு தாயோட வலி, உணர்வு, இது எல்லாமே எப்படி இருக்கும்னு நான் தாயாக போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. கோவத்துல புத்தி மாறி ஏதேதோ தப்பு தப்பா பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு அபி. ஒன்னும் கவலைப்படாத ஸ்ரீஜா. நான் ஒன்னும் உன் புள்ளைய